வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. ரேஷன் அட்டைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்கும் பெண்களா நீங்கள்? உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி. தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் முடிந்துள்ள நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. லோக்சபா தேர்தல் முடிந்துள்ளதால் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்படுவதற்கான விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன. கடந்த ஜனவரி மாதம் புதுசாக சேர்த்தாங்க. அதே மாதிரி இத்திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல் இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் மீண்டும் சேர கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் மறு விண்ணப்பம் கொடுத்துள்ளனர். அக்டோபர் இறுதி வரை இவர்கள் கொடுத்தனர். தற்போது 1.7 கோடி பேருக்கு இந்த பணம் கொடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பின் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்பட உள்ளது. தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்கள் ஏற்கப்பட உள்ளன. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து கொள்ள 1,63,00,000 விண்ணப்பங்கள் அரசுக்கு வரப்பெற்ற நிலையில் அவற்றில் தகுதியுள்ள 1,06,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டது. இப்போது 1,07,50,000 விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் இது 105 மறுவாழ்வு முகாம்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 19,487 குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே முகாமில் உள்ள குடும்ப தலைவருக்கு 1,500, ஏனைய நபர்களுக்கு 1000, குழந்தைகளுக்கு 750 மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது கூடுதலாக இந்த 1000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. அப்போ ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4,250 ரூபா மாதம் கவர்மெண்ட்டே கொடுக்கு. அந்த மறுவாழ்வு முகாம் உள்ள தமிழ்நாடு ரேஷன் கடைகளில் விரைவில் புதிய பொருள் ஒன்றை விற்பனை செய்ய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு ரேஷன் கடைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பு ஒன்றை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் பொது விநியோக திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் செய்யப்படும் பல்வேறு மாற்றங்கள் தேசிய அளவில் பல மாநிலங்களில் கவனம் பெற தொடங்கியுள்ளன. பல்வேறு பொருட்கள் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகின்றன. அவற்றின் எடை மாறக்கூடாது, ஏமாற்றக்கூடாது என்பதால் அதை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்ய அரசு முடிவெடுத்துள்ளது. அதேபோல ரேஷன் கடைகளில் புதிதாக இனிமேல் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தேங்காய் எண்ணெய் நேரடியாக விவசாயிகளிடம் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலில் இதற்கான அறிவிப்புகள் பிரச்சாரத்தில் திமுகவினர் மூலம் கொடுக்கப்பட்டது. தற்போது அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ்நாடு அரசு ஆய்வு செய்து வருகிறதாம்.